இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டிட்டு போறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? ப்ளீஸ் மேடம், நான் அதை எடுக்கல மேடம். உன்னை நம்பி எங்க அத்தை எவ்வளவு பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க. அழகா உன் புத்திய காமிச்சிட்ட பத்தியா? இதுல மேடம் அண்ணா ஆட்டம் இருக்கே, ஐயோ வானத்துக்கும் பூமிக்கும் என்ன குதி. அத பண்ணாத இத பண்ணாத, கிரெடிட் கார்டை கொடு, அதை செய் இதை செய்யாத. அடேங்க அப்பா, இழுவ ரொம்ப வலுவால இருந்துச்சு. நல்ல வேலை இன்னைக்கே பாத்துட்டேன், இல்லன்னா வித்து தின்றுப்ப. அத்தை, இனி ஒரு நிமிஷம் இவ இங்க இருக்க கூடாது. நாளைக்கு பணத்துக்காக உங்களே ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவா. வெளியில போ சொல்லுங்க அத்தை. சரியா சொன்ன மீனாணி, இவ இருக்கிற வீட்டுல மனுஷன் இருப்பானா? அத்தை, ஒண்ணு இவ இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல நாங்க இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்படி பதில் பேசாம நின்னா எப்படிமா? ஏதாவது சொல்லுங்க. அத்தை, என்னங்க? ஏய், வெளியில போ. மேடம், சத்தியமா நான் எடுக்கல மேடம். ஆமா, நீ எடுக்கல. உனக்கு தெரியாது. உனக்கு தெரியாம தான் ஓ டிஃபன் பாக்ஸுக்குள்ள ஏன் நகை அதுவா குதிச்சு வந்து உட்கார்ந்துக்குச்சா? வெளிய போ. அவ்வளவுதான். உன் நாடகத்தை நம்பிக்கிட்டு இருந்த ஒரே ஆளுக்கும் உன் லட்சணம் தெரிஞ்சிருச்சு. கிளம்பு. ஏய், இப்ப நீ வெளிய போறியா இல்ல உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளட்டுமா? போ முதல்ல. என்னம்மா இது, இன்னும் சாப்பிடாம வச்சிருக்கீங்க? ஆமா, எடுத்துட்டு போ. சாப்பிடாம மாத்திரை மருந்துல எப்படிமா எடுத்துப்பீங்க? எனக்கு எதுவும் வேண்டான்னு சொன்னேன், எடுத்துட்டு போ. ஜானு சாப்பிடலையா? நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். நேத்து நைட்ல இருந்து ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிடல, மருந்தும் குடிக்கல. ஓ மை காட். அந்த தமிழ் பொண்ணு வெளியே போனதும் அம்மா உள்ள போனவங்க தான். சரி, கொடுங்க. நீங்க போங்க. ஜானு, ஜானு, நீ ஏன் இப்படி சாப்பிடாம அடம் பிடிச்சிட்டு இருக்க? அவ பாதியில வந்தவ பாதியிலே போயிட்டா. அதுக்கு நீ சாப்பிடாம இப்படி மெடிசன் எடுக்காம இருப்பியா? இந்த சாப்பிடு. அவன் மேல தப்பு இருக்கிறதுனால தான் அவ எதுவும் பேசாம போயிட்டா. விடு ஜானு, நீ சாப்பிடு. இந்த சாப்பிடு. எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு பசிக்கல. ஜானு, நான் ஒண்ணும் குழந்தை இல்ல சிபி. எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். நீ போய் உன்னோட வேலையை பாரு. நல்லா நடிச்சு நடிச்சு ஏமாத்தி வச்சிருக்கா. எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி நின்னு ஃபேஸ் பண்றவ இதுக்கு மட்டும் ஏன் பதில் சொல்லாமலே போனா? உண்மையிலேயே நகையை எடுத்திருப்பாளா? கம்பெனில இருந்து கிரெடிட் கார்டு வர எல்லா பொறுப்பும் அவகிட்ட தான் இருக்கு. அவ எதுக்கு நகையை எடுக்க போறா? இதுல வேற என்னமோ இருக்கு. அந்த பொண்ணு போன சோகத்துல ஜனாமா உள்ள சாப்பிடாம இருக்காங்க, மாத்திரை போட மாட்டாங்க. அத பத்தின கவலை யாருக்காவது இருக்கா? பார்ட்டி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மனசாட்சியே இல்ல. ச்சே.
அண்ணே, இனிமே தமிழால என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல? திருட்டு பட்டம் கொடுத்துருக்கோம் மீனா. அப்பேற்பட்டவங்கள வீட்டுல வச்சுக்குவாங்களா? அத்தையே நினைச்சாலும் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படியே வேலைக்கு சேர்ந்தாலும் நாம என்ன விட்டுறவா போறோம்? எப்படிண்ணே இந்த மாதிரிலாம் உங்களால யோசிக்க முடியுது? எல்லாம் என் மாப்பிள்ளைக்காகத்தான். அவ மட்டும் குறுக்கு வழியில எல்லா போட்டியிலும் ஜெயிச்சிட்டு இருப்பா. என் மாப்பிள்ளை என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அவ இனிமே இங்கேன்னு இல்ல, எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போக முடியாது. அவ போற இடம் முழுக்க இந்த திருட்டு பட்டத்தை வச்சே அவளை காலி பண்ணிக்கலாம். அவ இவ்வளவு சீக்கிரம் ஓடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவ எங்க தான் ஓடுனா? நம்ம எல்லாம் ஓட வச்சோம். ஆ? ஐயோ நம்ம என்ன பண்ணோம்? ஐயோ அத்தா, நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். அதை விட்டுருங்க ப்ளீஸ், அதை மறந்துடுங்க ப்ளீஸ். ஹேய் வெண்பா, வெண்பா ஸ்டார்ட் பண்ணிட்ட, சொல்லிட்டு போ. ம்? வேண்டாம் அத்தா, நான் உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாது. வெண்பா என்கிட்ட சொல்ல மாட்டியா? அத்தா என்ன பண்றீங்க? சொல்லிட்டு போ. அத்தா என்ன பண்ண போறீங்க அத்தா? அத்தா வேண்டாம் அத்தா, நான் அதை உங்ககிட்ட சொல்லிருக்க கூடாது ப்ளீஸ். வெண்பா, நான் உன்கிட்ட எவ்வளவு பாசமா இருக்கேன். ஆனா நீ என்கிட்டயே மறைக்கிற பாத்தியா? அவ்வளவுதான் உன் லவ்வா? இப்படிலாம் கேட்டா நான் சொல்லிதான் ஆகணும்ல? அத்தான் கேட்டா சொல்ல மாட்டியா? ம்? இல்ல, அது அவ நகையெல்லாம் திருடல தான். ம். அத்தையும் அப்பாவும் பிளான் பண்ணி தான் அந்த கேமே ஆடினாங்க. ஆ? அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ம். அவ வெளியே போயிட்டா. கேமா? அத்தா என்னாச்சு அத்தா? இல்ல ஒண்ணும் இல்ல, பட் பிரில்லியண்டா. ஆமா, இதையே என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீங்க இந்த மாதிரி குறுக்கு வழியில எல்லாம் போக கூடாதுன்னு சொல்வீங்கன்னு அப்பா சொன்னார் அத்தா. ஓ, சரிங்க அத்தா, நான் கிளம்புறேன். பாய். வெண்பா, அத்தா இத நான் கேக்குறப்போ நீ மறுபடியும் சொல்லணும். ம்? ஐயோ, மறுபடியுமா? எப்படி அத்தா? அப்படி சொன்னேன்னா நம்ம டேட் போலாம். நீயும் நானும் மட்டும். நம்ம 2 பேரா? நிஜமாவா? சரி, அப்போ ஓகே. ப்ராமிஸ்? ப்ராமிஸ்.